பற்றி வீடியோ போடணுமா போட வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் சில விஷயங்கள் மறக்க வேண்டியது இருக்குது, சில விஷயத்த வந்து யோசிக்கவே தோணலை. இந்த நேற்றுலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ சிஎஸ்கே வந்து கடைசியில் வந்து சிஎஸ்கே ஃபைனல் போயிருந்தால் நம்ம ஃபைனல் டிக்கெட்ஸ் வாங்குறத பற்றி யோசிக்கலாம். பட் ஆனால் இனிமேல் என்ன அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் வந்து எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஐபிஎல் சீசன் முழுசுமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து நிறைய போட்டோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் மெசேஜ் அனுப்பி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் என்னை மீட் பண்ணணும் அப்படிலாம் சொன்னீங்க. நிறைய பேர் வந்து இன்னும் நல்லா வீடியோஸ் போடுங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணிங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஐ வில் கீப் ஆன் அப்டேட்டிங் மோர் திங்ஸ் அபவுட் கிரிக்கெட். இன்னும் வருங்காலத்துலேயும் கிரிக்கெட்டை பற்றி நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ சேனலை வந்து இன்னும் இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே போல் உங்கள் சப்போர்ட்டை தெரிவிக்க விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AND360 சேனல். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நாளைக்கு வந்து ஃபைனல்ஸ்க்கான டிக்கெட்ஸ் வந்து வருது. அதாவது மே 20 வந்து ரூபே கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஃபைனல்ஸ்க்கான டிக்கெட் வந்து சேல்ஸ் வந்து வரும். 21 வந்து ரூபே கார்டு வந்து இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சேல்ஸ்க்கு வந்து ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து வரும். ஸோ சிஎஸ்கே வந்து கடைசியில் வந்து தோத்துச்சு. ஸோ நம்ம வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நல்லா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, நல்லா ஃபைட் பண்ணாங்க. ருத்ராஜ் வந்து எல்லா மேட்சுமே ஒரே ஒரு பிளேயரே நம்பிட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா மிச்சம் அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆனது கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுத்துச்சு. நான் இதை பற்றி ரொம்ப பேச விரும்பலை, ஏன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோ கூட பண்ணணுமா அப்படின்ற அளவுக்கு நான் யோசித்தேன். ஏன்னா சிஎஸ்கே ஃபைனல் போயிருந்தால் நம்ம ஃபைனல் டிக்கெட்ஸ் வாங்குறத பற்றி யோசிக்கலாம். பட் ஆனால் இனிமேல் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். நம்ம கான்செப்டே வந்து இந்த டிக்கெட் செல்லிங் பற்றி தான் பேசியிருக்கோம் ரொம்ப நாளாக தொடர்ந்து. ஸோ இது ஒரு சீரியஸாக போயிட்டுருக்கு, அது நம்ம முடிச்சிருவோம் அப்படின்றனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் வாங்க மாட்டேங்க டிக்கெட்ஸ். பட் ஆனால் ஆர்சிபி வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எஸ்ஆர்ஹெச் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை ராஜஸ்தான், கேகேஆர். ஸோ நிறைய பேர் இருப்பீங்க, யாராவது அவங்களோட ஃபேன்ஸும் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லாதவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க தெரில, பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னா லிங்க் வந்து எப்பவும் போல் வந்து இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து நான் போட்டுருவேன். டைமிங் வந்து ஒரு 4லேருந்து 5க்குள்ளே நான் லிங்க் வந்து போடுறதுக்கு பார்க்குறேன். எனக்கு எப்போ கிடைக்குதோ உடனே வந்து இன்ஸ்டாகிராம் பயோவில் போட்டுருவேன். வாட்ஸ்அப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன் எப்போ நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லிங்க் வந்த உடனே கிளிக் பண்ணிவிடுங்க. லிங்க்கில் வெயிட் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் சேல்ஸ்க்கு உள்ளே போகும்போது அதுவே ரெஃப்ரெஷ் பண்ணி உள்ளே கொண்டு போயிடும். அதுக்கடுத்து மல்டிபிள் டிவைசஸ் யூஸ் பண்ண பாருங்கள். நம்ம லிங்க்கை தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு இதுலேயே அவைலபிளாக இருக்கும், பேடிஎம்லேயே லிங்க் அவைலபிளாக இருக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கேன், பேடிஎம் லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்குனதுக்கும் நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்குறதுக்கும் கியூ எப்படி ஸ்கிப் ஆகிருக்கு அப்படின்றதால நான் வந்து கம்பேரிசன் வீடியோலாம் போட்டிருக்கேன். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது வந்து புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, இனிமேட்டு எதுக்கு இந்த வீடியோ வேண்டாம், இது வேஸ்ட்டு, அது இது எதாவது சொல்லலாம். எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. நானும் சிஎஸ்கேவோட ஃபேன் தான். தலை டோனி வந்து இனிமேல் ஆடுவாரா ஆட மாட்டாரா அதுவும் நம்மளுக்கு வந்து தெரியாது, அவர் எடுக்கிறது தான் முடிவு. பட் ஆனால் நேற்று வந்து ரொம்ப பிரேவாக ஒரு 110 மீட்டருக்கு வந்து 6 அடித்தார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிஎஸ்கே வின் ஆகாதது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குது. அதே போல் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஒரு இன்டிசிப்ளின்டு ஒரு விஷயத்த வந்து வெளியில் வந்து ஸ்டேடியமுக்கு வெளியே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். நிறைய சென்னை ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதான் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. எத்தனையோ மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்கோம், எத்தனையோ கப்பு நம்மக்கிட்ட இருக்குது, 5 கப்பு நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளே அமைதியாக வந்துட்டு இருக்கோம். அவங்க இன்னும் ஒரு கப்பு கூட அடிக்கலை. இப்போ தான் செமிஃபைனல் போவாங்களான்னு கூட தெரியாது, ஏதோ வின் ஆன மாதிரி ரொம்ப பண்ணுறாங்க. ஒரு அளவு இருந்தால் போதும். அதாவது நம்மளே பாவம் பார்க்கலாம், ஆர்சிபி பாவம் அப்படின்னு நினைக்கணும்னு தோணினாலும் அவங்க கொடுக்குற அந்த அளப்புறைக்கு அளவே இல்லை. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஆர்சிபி அடிச்சுட்டு எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபைனல் போய் கப் அடிச்சுட்டு போயிடணும், அந்த அளவுக்கு வந்து மாறிடுச்சு மைண்ட் செட். ஏன்னா விராட் கோலி எனக்கும் பிடிக்கும், பட் ஆனால் அவர் நேற்று பண்ண ரியாக்ஷன்ஸு அந்த ஃபேன்ஸ் பண்ணுறாங்க, அது இன்னும் தாங்க முடியல. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஓகே, டிக்கெட்ஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நாள் வரைக்கும் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முதல்ல நன்றி. கீப் ஆன் சப்போர்ட்டிங் கைஸ்.
தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.